Hi guys, இப்போ நம்ம வந்து dates concept பத்தி பார்க்க போறோம். Actually programmingல வந்து dates concept ரொம்ப important சரிங்களா? அதனால அதுல உள்ள methods நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். dates வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படினா local date அப்படிங்கற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கிளாஸ் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து dateன்னு கொடுத்திருக்கிறது variable is equal to local date அதே கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து அது டேட் வேரியபிளா வேணும் அப்படினா வெறும் ஆஃப் போட்டு கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரண்ட் டேட் வேணும். சோ நான் அதுல nowன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு sysout கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள டேட் நான் பிரிண்ட் பண்ண போறேன். மேல டேட் வேரியபிள் இருக்கு இல்லையா? அதையே நம்ம டைரக்டா கொடுத்துப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா கரண்ட் டேட் என்ன அப்படின்றது கிடைக்கும். இதுவே இன்னொரு கிளாஸ் இருக்கு. லோக்கல் டேட் டைம் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது நம்ம கொடுத்தோம்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லனா உங்களுக்கு எந்த டேட் அண்ட் டைம் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்துட்டு லோக்கல் டேட் டைம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுலயும் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். லோக்கல் டேட்ன்றது வார்னிங் காமிக்குது. ஸோ நான் அதை இம்போர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா டேட் அண்ட் டைமும் சேர்ந்து கிடைக்கும். சரிங்களா? கரண்ட் டேட் அண்ட் டைம் பிகாஸ் நான் நவ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதனால. இப்போ இந்த லோக்கல் டேட் டைம்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட் வேரியபிள் இருக்குல்ல சிசோட்ல கொடுத்துருக்கோம்ல அதுக்கு அடுத்து டாட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கெட் டே ஆஃப் மந்த் அது இதுன்னு இருக்கு. இஸ் பிஃபோர் இஸ் ஆஃப்டர் இதெல்லாம் செக் பண்றதுக்கு இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது வந்து யூசேஜ் என்ன அப்படின்றது. நான் சில மெத்தட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன். இப்போ கெட் மந்த் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா கரண்ட் மந்த் என்னது அப்படின்றத கொடுக்குதா. அதே மாதிரி டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இது இப்போ பாக்குற சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டெப்த் ப்ரோக்ராமிங்ல போகும்போது ஒரு லூப் ஹோல்ல இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு அடுத்த மெத்தட் சொல்ல போறேன். இதுவும் sysout நான் கொடுத்துட்டு தனியாவே சொல்றேன். டேட் டாட் கெட் டே ஆஃப் தி மந்த். இது வந்து கரண்ட் டே என்ன அப்படின்றத சொல்லும். நெக்ஸ்ட் sysout கொடுத்துட்டு டேட் டாட் கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நீங்க என்னென்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இயர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன வருஷம் அப்படின்றத சொல்லும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 22 இருக்குதா? 22 என்னது? டே ஆஃப் தி மந்த். ஓ சாரி, செகண்டும் நான் வந்து டே ஆஃப் தி மந்த் கொடுத்துட்டேன். இதுல வந்து கெட் மந்த்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணோம்னா 22 வந்து இன்னைக்கு டே, செப்டம்பர்ன்றது இந்த மந்த், 2022ன்றது இந்த இயர். சரிங்களா? இதுதான் வந்து கரண்ட் டீடைல்ஸ். நிறைய கோடு கூட ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? தேங்க்யூ.